ஆனா ஒரு பெண்ணோட பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும் பொழுது சங்கீதா ரொம்ப பாவம் அப்படின்னு தோணுது. அப்படிதான் எல்லாருமே நினைக்கிறாங்க. அதான் ஏதாவது ஒரு டிவோர்ஸ், ஏதாவது கையை பிடிச்சி தான் காதல் ஃபெயிலியர்னா உடனே எல்லா ஆம்பளைன்னு இல்லை, எல்லாருமே ஏன் அப்படி பொம்பளைக்கு பின்னால நின்று சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆம்பளையோட வலி வேதனையும் உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியலையா? ஆனா விஜயோட குழந்தைங்க 2 பேருமே, விஜயோட பசங்க 2 பேருமே சங்கீதா பக்கம் தானே இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு தானே கூடுதல் பேர்டன். இந்த தமிழ் சமூகம் வந்து தாய்வழி சமூகமாவே இருந்துட்டதுனால தாய் பின்னாலே எல்லாரும் நிக்கிறோம். இது தந்தை வழி சமூகமா தான் இருந்துகிட்டு இருக்கு. இது தந்தை வழி சமூகமா தான் இருந்துகிட்டு இருக்கு. தாய் வழி சமூகமாலாம் இங்க இல்லவே இல்லை. கேரளாவில் இன்சில் போட்டுக்கிறத பத்தி தான் சொல்றீங்களா? அப்பாவோட இன்சில் போட்டுக்கிட்டா மட்டும் தந்தை வழின்னு கிடையாது, புரியுதுங்களா? வளர்ப்பு முறையே சொல்றேன். நீங்க தந்தை வழியா தாய் வழியா? ஒரு விஷயம் தெரியுமா? நான் என் வழியில இருக்கேன். ஆமா, நான் ஒரு அனாதை தெரியுமா? ஏன் அப்பா அம்மா ஆர்ஃபனேஜ்ல தான். புரியல. அப்பா அம்மா என்னாச்சு? செத்துட்டாங்க. உங்களுக்கு அனாதை ஆசிரமம் ஏதோ சொன்னீங்களே, ஆர்ஃபனேஜ். ஆமா, ரெண்டும் ஒண்ணுதான். அதுல தான் வளர்ந்தோம். அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. அங்கெல்லாம் போய் நீங்க சோறு சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டுருக்கேன். அப்ப அங்க இருந்திருக்கீங்களா? போயிருக்கேன். செய்தி விஷயமா செய்தி சேகரிக்க போயிருக்கேன். செய்தி சேகரிக்க போயிருக்கீங்க. எவனாவது பிறந்த நாளைக்கு கிஃப்ட் கொடுப்பான், அந்த நேரத்துல போய் நல்லா சாப்பாடு சாப்பிட்டு வந்திருப்பீங்க. நானும் கிஃப்ட் கொடுக்க தான் போயிருக்கேன். அதான் கிஃப்ட் கொடுக்குற அன்னைக்கு வா. ஏங்க தெரியுங்க, உங்களை மாதிரி ஆட்கள்லாம் என்னைக்கு பிறந்த நாளா அன்னைக்கு தான் வந்து கொடுத்துட்டு போவீங்க. அடுத்த நாள் எவனும் வரமாட்டான். நான் பிறந்த நாள் பக்கம் அந்த பக்கம்லாம் போக மாட்டேன். மற்ற நாட்களில் போய் செஞ்சுருக்கேன். அதிகமாக செஞ்சதில் கம்மியாக தான் செஞ்சுருக்கேன். அது சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். அதனால தான் செய்தி சேகரிக்க போனதான் போய் சொன்னேன்.